பாமகவுல கட்சியும் நான் தான், தலைவரும் நான் தான். அன்புமணி தலைமையில பாமகவுல அணி அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாதுன்னு ராமதாஸ் அதிரடியா பேசியிருக்காரு. எதுக்காக இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். பாமகவுல அப்பா பையன் முதல் 8 மாதங்களா நீடிச்சுட்டு வரக்கூடிய நிலையில ராமதாஸ் அன்புமணி 2 பேருக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமா பாமக 2 அணியா பிரிஞ்சு கிடக்குன்னே சொல்லலாம். இதுக்கு இடையில அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு வராரு ராமதாஸ். அது மட்டும் இல்லாம பாமகவுல சௌமியா அன்புமணியோட தலையீடு ரொம்பவே அதிகமா இருப்பதாகவும் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அன்புமணிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பதவியிலிருந்து நீக்கினாரு ராமதாஸ். ஒரு பக்கம் பாமகவுக்கு நான் தான் தலைவர்னு அன்புமணி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அன்புமணிக்கு அதிகாரமே கிடையாது, நான் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு இருக்காரு ராமதாஸ். இப்படி அப்பாவும் பையனும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இதுக்கு இடையில ராமதாஸ் அன்புமணி பிரச்சனைக்கு முடிவு வரப்போகுது அப்படின்னு பாமக தரப்புல சொல்லப்பட்டுட்டு வந்துச்சு. ஆனா இப்போ புதிய பிரச்சனை ஒண்ணு உருவாகி இருக்கு. அது என்னன்னா, நாளைக்கு ராமதாஸோட பிறந்த நாளையொட்டி திருப்போரூர்ல இருந்து தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை தொடங்குறாரு அன்புமணி. இந்த பயணம் மொத்தம் 100 நாட்கள் நடைபெற இருக்கு. இந்த பயணம் தமிழகத்தோட முக்கிய தொகுதிகள் வழியா பயணிச்சு நவம்பர் 1ஆம் தேதி தருமபுரியில நிறைவடைய இருக்கு. இந்த நிலையில அன்புமணியோட சுற்றுப்பயணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு, அதாவது அன்புமணியோட பயணத்துக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி ராமதாஸ் சார்பில் தமிழக டிஜிபி கிட்ட புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இது பாமகவினர் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த மனுவுல தன்னோட அனுமதி இல்லாம பாமக கொடியை பயன்படுத்த கூடாது, அதே மாதிரி நிர்வாகிகளையும் சந்திக்க கூடாதுன்னு, இதனால பாமக கொடி நிர்வாகிகள் சந்திப்பு பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்தணும்னு ராமதாஸ் குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கப்புறமா விழுப்புரத்துல செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் என்ன சொன்னாருன்னா, பனையூர்ல பாமக தலைமை அலுவலகம் இருப்பதா சொல்வது சட்ட விரோதம். அதே மாதிரி பாமகவோட தலைவர் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு இருந்தா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அன்புமணியை மறைமுகமா சொன்னாரு. அதே மாதிரி அன்புமணி செயல் தலைவரா தொடருவாருனோ, பாமகவுல தாங்களாவே நிர்வாகிகளை நியமனம் செஞ்சுட்டு செயல்படுவது சட்ட விரோதம். அதே மாதிரி அது மட்டும் இல்லாம கட்சி தலைவர்களுக்கு கட்டுப்படாதவர்கள் உடனடியா கட்சியில இருந்து நீக்கப்படுவாங்க அப்படின்னு எச்சரிச்சாரு. அதோட நிறுத்தாம பாமக பெயரையோ கொடியையோ அன்புமணி பயன்படுத்தவே கூடாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு. ஏன் கிட்ட அன்புமணி உரிமை மீட்பு பயணம் செல்ல அனுமதி பெறல, ஏற்கனவே அன்புமணி பெயருக்கு பின்னாடி என் பெயரை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால அன்புமணி நாளைக்கு தொடங்க இருக்கக்கூடிய உரிமை மீட்பு பயணத்துக்கு போலீசார் தடை விதிக்கும்னு ராமதாஸ் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அன்புமணி பயணத்தால வட தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத கருத்துல கொண்டு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. குறிப்பா அன்புமணி தலைமையில அணி அப்படிங்கிறதே கிடையாது, பாமகவுல கட்சியும் நான் தான், தலைவரும் நான் தான்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு ராமதாஸ். இதனால பாமகவுல பிரச்சனை முடியாம தொடர்ந்துட்டு தான் வருது.